செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். செவ்வந்தியினுடைய மிக முக்கியமான ஒரு வீடியோ ஒன்று தற்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்றிருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது எவ்வாறு கிடைக்கப்பெற்றது என்பது தொடர்பிலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஹெகல் பத்ரவின் கையடக்க தொலைபேசியை கைப்பற்றிய போலீசார் அவை தொடர்பில் நீண்ட நாட்களாக அந்த கைத்தொலைபேசி போலீசாருடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கின்றது. ஆனால் செவ்வந்தி கைதுக்கு பின்னர் அந்த கைத்தொலைபேசியை தீவிரமாக ஆராய்ந்த போதுதான் இந்த குறித்த வீடியோ கிடைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. செவ்வந்தி என்கின்ற பெயர் இவ்வளவு ஒரு ஆபத்தான, அதுவும் ஒரு உயிர்களை பறிக்கின்ற வேலைகளில் கூட செவ்வந்தி ஈடுபட்டிருக்கிறார் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மிக பிரதானமான செய்தியாக இருக்கின்றது. ஹெகல் பத்ரவின் கைத்தொலைபேசியை பரிசோதனை செய்த போது செவ்வந்தி, அதே போன்று ஜே.கே. பாய், பலர் அனுப்பிய குறுஞ்செய்திகளும் குரல் பதிவுகளும் வீடியோக்களும் அதில் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கின்ற போது ஒரு வீடியோ, செவ்வந்தியால் அனுப்பப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோ அந்த இடத்திலே கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வீடியோவை போலீசார் தேடி சென்ற போதுதான் இன்னும் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. ஹெகல் பத்ரவின் கையடக்க தொலைபேசியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குறுகிய வீடியோக்களை செவ்வந்தி அவர்கள் பகிர்ந்திருப்பதாகத்தான் இப்போது கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமல்லாது குறுஞ்செய்திகள், SMS கூட செவ்வந்தியால் அனுப்பப்பட்டிருக்கின்றது. உளவு பார்ப்பதில் இலங்கையில் இருக்கக்கூடிய உளவுத்துறையை விட மிக தீவிரமான செயற்பட்டிருக்கின்றார். ஆதாரங்களோடு உளவு நடவடிக்கைகளை செய்திருப்பதாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது. செவ்வந்தி அனுப்பிய வீடியோ வேறு ஒன்றுமல்ல, கம்பகா ஒஸ்மனினுடைய நிலைப்பாடு அல்லது அவருடைய நகர்வுகள் தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு வீடியோவை, ஒஸ்மனினுடைய வீடியோவை தான் ஹெகல் பத்ரவுக்கு செவ்வந்தி அவர்கள் அனுப்பியிருக்கின்றார். கம்பகா ஒஸ்மனின் வீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மரத்திலே தான் அந்த குறிப்பிட்ட கேமரா பொருத்தப்பட்டிருக்கின்றது. அதிலிருந்து கிடைக்கப்பெற்ற வீடியோவையும் அவர் கம்பகா ஒஸ்மனை அடுத்ததாக கனேமுல்ல சஞ்சீவவின் படுகொலையின் பின்னர் அடுத்த இலக்காக இருந்தது கம்பகா ஒஸ்மன். அந்த ஒஸ்மனை படுகொலை செய்வதற்கு அவருடைய நகர்வுகள் அனைத்தையும் வீடியோ மூலம் பின்தொடர்ந்திருக்கின்றார் செவ்வந்தி அவர்கள். ஒஸ்மன் அவர்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் அங்குலமாக குறுகிய வீடியோக்களாக ஹெகல் பத்ரவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. கம்பகா ஒஸ்மனை பொறுத்தவரையில் அவர் மிக பிரதானமான ஒருவராகவே இருக்கின்றார். பாதாள உலக குழுக்களின் தொடர்புகள் அல்லது அரசியல் பிரமுகர்களின் தொடர்புகள் அவரின் நகர்வு இல்லாமல் அல்லது அவருடைய தொடர்புகள் இல்லாமல் இலங்கையில் யாரும் இல்லை என்கின்ற அளவுக்கு அவருடைய தொடர்புகள் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் கனேமுல்ல சஞ்சீவ, அதே போன்று ஹெகல் பத்ர போன்றவர்கள் கூட கம்பகா ஒஸ்மனினுடைய ஒரு நண்பராக இருந்திருக்கின்றார்கள். அதன் பின்னர் அவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட பிளவின் காரணமாக கம்பகா ஒஸ்மன் தனியாகவும் ஹெகல் பத்ர அவர்கள் சற்று முன்னேறி சென்று சில நடவடிக்கையில் ஈடுபட்ட போதுதான் கனேமுல்ல சஞ்சீவ் அவர்களை நீதிமன்றத்துக்குள்ளே வச்சு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்வதற்கான சதி திட்டத்தை தீட்டி நிறைவேற்றுகின்றார் ஹெகல் பத்ர அவர்கள். அதன் பின்னணியில் செவ்வந்தி பயன்படுத்தப்படுகிறார். இந்த பிரிந்த மூவரும் அதன் பின்னர் ஹெகல் பத்ர ஒரு முக்கியமான இடத்தை நகர்ந்த போது அடுத்த இலக்காக இருந்தது கம்பகா ஒஸ்மனை தாக்க வேண்டும் என்று. அந்த உளவு நடவடிக்கை கனேமுல்ல சஞ்சீவை தாக்கியது அல்லது அவரை படுகொலை செய்தது. அதன் பின்னர் கம்பகா ஒஸ்மனினுடைய படுகொலையை திட்டமிட்டது, அதனை பின்தொடர்ந்தது என்று பல விடயங்களில் செவ்வந்தி அவர்கள் நுணுக்கமாக செயல்பட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாது இந்த வீடியோக்களில் கிடைக்கப்பட்டிருக்கின்ற இன்னும் பல முக்கியமான வீடியோக்களை பார்க்கின்ற போது அல்லது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் அவற்றை ஆராய்கின்ற போது எங்களுடைய பகுதிகளிலுடைய காட்சிகளும் அங்கு பதிவாகி இருக்கின்றது. தமிழர் பிரதேசங்களில் அவர் தரித்து நின்றார் என்கின்ற செய்தி ஒன்று கூறப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது தொடர்பில் இன்று வரைக்கும் பல தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இதில் முக்கியமாக அவதானிக்கப்பட வேண்டி இருக்கின்றது, செவ்வந்தியின் கைதினை தொடர்ந்து கிளிநொச்சி அம்பாள்குள பகுதியில் நேற்று முன்தினம் மாலை 7 மணியளவில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். நேற்று நள்ளிரவு வேளையில் மேலும் 3 யாழ்ப்பாண பகுதியில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மொத்தம் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட 3 அடங்கலாக இப்போது செவ்வந்தி விவகாரத்தில் யாழ், கிளிநொச்சி மாவட்டங்களில் மட்டும் 7 கைது செய்யப்பட்டிருப்பதாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த தகவலை. இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்ற போது செவ்வந்தி கடல் மார்க்கமாக சென்றால் அந்த கடல் மார்க்கமாக சென்றதில் கூட தொடர்ச்சியான குழப்பங்கள் பலருக்கு இருந்தது. ஆனால் அவருடைய கடல் மார்க்கமும் கூட இப்போது ஓரளவில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. செவ்வந்தி அவர்கள் குருநகர் கடற்பரப்பினூடாக சிறிய ரக படகு ஒன்றில் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. குருநகர் கடற்பரப்பினூடாக அவர் பயணம் செய்தாராக இருந்தால் அவருடைய பயணம் எவ்வாறு நிறைவு பெற்றிருக்கும் என்பதில் ஒரு குழப்பம் இருக்கின்றது. பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் மிகவும் சூட்சுமமான முறையில் இந்த கடத்தல் விவகாரத்திலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். செவ்வந்தி அவர்களை இந்தியாவுக்கு அழைத்து சென்று அவரை அங்கு விட்டுவிட்டு
திரும்பவும் மீண்டும் அந்த எடுத்து சென்ற அவரோடு கூடவே சென்றவர்கள் திரும்பவும் யாழ்ப்பாணம் வந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த அவரை யாழ்ப்பாணத்திலிருந்து அழைத்து சென்றவர்கள் கைது செய்யப்பட்டார்களா, கைது செய்யப்படவில்லையா என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மிக மிக ஒரு நுணுக்கமான கேள்வியாகவும் பதிலில்லாத கேள்வியாகவும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இவர் 2 விடயங்களை இந்த கடத்தல்காரர்கள் கவனமாக இருந்திருக்கின்றார்கள். தலைமன்னார் ஊடாக இந்தியாவுக்கு செல்லுகின்ற இலங்கையர்கள் எல்லோரும் ராமேஸ்வர பகுதியிலே போலீசாரின் தீவிர கண்காணிப்பு, கடல் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காவலர்களின் கண்காணிப்பில் கூட சிக்கி இருக்கின்றார்கள், கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற போது அதனை தவிர்த்த செவ்வந்தியை இந்தியாவுக்கு அழைத்து சென்றவர்கள் கடற்பிரயாணத்தில் அல்லது கடலோடிகளுள் மிக மிக தேர்ச்சி பெற்றவர்கள் அல்லது கடற்பயணத்திலே ஒரு மிகவும் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் என்றுதான் இப்போது ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது. அவ்வாறு பார்க்கின்ற போது செவ்வந்தி அவர்கள் பயணித்த பாதை ஓரளவு உறுதி செய்யப்படுகின்றது. இன்னும் விசாரணை தரப்பினர் இதனை உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் அந்த தரப்பினர் இந்த பாதைகளில் அதிக விசாரணைகளை மேற்கொண்டிருப்பதை அவதானிக்க முடிகின்றது. குருநகர் கடற்பகுதியூடாக பயணித்த செவ்வந்தி அவர்கள் ஊர்காவல்துறை கடற்பகுதிக்கு சென்று அங்கிருந்து அவர் பயணத்தை மேற்கொண்டிருப்பதற்குத்தான் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அவர் அதாவது ஊர்காவல் துறையிலிருந்து தலைமன்னாரூடான ஒரு பயணத்தை மேற்கொண்டிருப்பாராக இருந்தால் அவர் ராமேஸ்வர பகுதியிலே கைது செய்யப்பட்டிருப்பார். இந்த ஊர்காவல் துறை ஊடாக பயணிக்கின்ற போது தொண்டி கடற்கரை அல்லது கோடி கடற்கரை ஊடாக அவர்கள் அந்த பயணத்தை மேற்கொள்வார்கள். அந்த பயணத்தை மேற்கொள்கின்ற போது இந்த ஊர்காவல்துறை, யாழ்ப்பாணத்தின் ஊர்காவல்துறை ஊடாக கடற்பயணத்தை முறையற்ற விதத்திலே மேற்கொள்ளுகின்ற யாரும் பெரிய அளவில் கைது செய்யப்படுவதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் தனுஷ்கோடிக்கு செல்வதை தவிர்த்து தொண்டி கடற்கரை அல்லது கோடி கடற்கரை ஊடாகத்தான் அவருடைய பயணங்கள் இருக்கின்றது. அந்த பகுதியிலே அதிக அளவு கடற்கண்காணிப்பு இல்லை. ராமேஸ்வர பகுதி என்பது தீவிர கண்காணிப்பு இருக்கின்றது. அதனால் தலைமன்னார் பகுதி ஊடாக செல்லுகின்ற அனைவரும் கிட்டத்தட்ட கைது செய்யப்படுவார்கள் என்பதுதான் உறுதி. அவர்கள் செவ்வந்தியை இறக்கிவிட்டு மீண்டும் பாதுகாப்பாக தங்களுடைய பகுதிக்குள் வந்திருக்கிறார்கள் என்றால் அந்த கடற்பகுதி இந்த பயணப்பாதை ஊடாக சென்றிருப்பதற்குத்தான் அதிக வாய்ப்பு இருப்பதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆழ்கடல் மீன்பிடியில் ஈடுபடக்கூடிய மீனவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போது செவ்வந்தியினுடைய கடற்பயணம் இவ்வாறான பயணப்பாதையூடாகத்தான் இருந்திருப்பதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருப்பது என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. அது மட்டுமல்லாது செவ்வந்தி விவகாரத்தில் யாழ் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரிகள் அல்லது ஏஎஸ்பியாக இருக்கக்கூடியவர்கள் பலரும் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். யார் கொழும்பிலிருந்து வருகிறார்கள், யார் கைது செய்யப்படுகிறார்கள், யாரை அழைத்து செல்கிறார்கள் என்கின்ற எந்த ஒரு விவரமும் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு போலீஸ் அதிகாரிகளுக்குமே தெரியாமல் இருக்கின்றது. அந்த அளவான ஒரு பெரும் உத்தரவை பெற்றுத்தான் இந்த சிறப்பு கைதுகளை அங்கிருக்கக்கூடிய சிறப்பு கொமாண்டோ அணியினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். செவ்வந்தி விவகாரத்தில் இப்போது இருக்கக்கூடிய மேலதிக தகவல் என்னவென்று சொன்னால், ஒருவேளை இன்னும் பல கைதுகள் யாழ் மாவட்டத்தில் இடம்பெறலாம். அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் கூட அந்த கைது நடவடிக்கைகளுக்குள் உள்ளடங்குவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. பல பகுதிகளில் அவர் தரித்து நின்ற போது அந்த ஜே.கே. பாய் அவர்கள் பலருடைய உதவியை பெற்றிருக்கின்றார். ஜே.கே. பாய் அவர்களுடைய விசாரணைகளில் இருந்து கிடைக்க பெற்றிருக்கின்றது. அரசியல் கட்சிகளும் அதற்குள் தொடர்பு பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. எந்த கட்சிகள் அதற்குள் தொடர்பு பட்டிருக்கின்றார்கள், யார் யார் தொடர்பு பட்டிருக்கிறார்கள் என்பது முழுமையாக அவர்கள் உறுதிப்படுத்துவதில் சற்று பின்னடிக்கின்றார்கள். அப்படி என்றால் வெகு விரைவில் அரசியல் கட்சி சார்ந்த பெரும் முகங்கள் அல்லது அரசியல் கட்சிகளின் மிக முக்கியமான உறுப்பினர்கள் கூட கைது செய்யப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. இவ்வாறு பார்க்கின்ற போது செவ்வந்தி விவகாரம் என்பது ஒரு லேசான விவகாரமாக தென்னிலங்கையில் இருந்தாலும் கூட வடக்கு கிழக்கு பகுதியில் இதனுடைய ஆபத்து என்பது மிக பிரதானமாக இருக்கின்றது. அவர் தரித்து நின்ற வீடுகள் கூட இதில் பிரதானமாக கூறப்படுகிறது. நேற்றைய தினம் இன்னும் ஒரு சம்பவத்தை பார்த்திருப்பீர்கள். தவறான வழிகளில் சொத்துக்களை ஈட்டியவர்களுடைய முறைப்பாடுகள் அல்லது அதனை கண்காணிப்பதற்கான ஒரு போலீஸ் பிரிவு ஒன்றும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் அவை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டும் இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போது தவறான வழிகளில் என்று கூறுகின்ற போது இந்த பாதாள உலக குழு அல்லது சமூக விரோத குழுக்களிடமிருந்து அளவுக்கு அதிகமான பணங்களை பெறுதல் அல்லது பணங்களை ஈட்டுதல் அல்லது இந்த பணங்கள் முறையற்ற விதத்தில் எடுத்து வருதல் என்கின்ற விவகாரமும் கையாடப்பட்டு இருக்கின்றது. இவ்வாறான விடயங்களை எல்லாம் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் கையாள முற்படுகின்ற போது செவ்வந்தி விவகாரத்தில் வடக்கிலும் பணம் பரிமாறப்பட்டிருக்கின்றது, கிழக்கிலும் பணம் பரிமாறப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான விசாரணைகள் பரவலாக ஏற்படுத்தப்படுகின்ற போது
பலர் இதனை தடுக்கின்றார்கள் அல்லது ஜனாதிபதியின் ஆதரவை கோருகின்றார்கள். இந்திய தூதரகத்துக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இந்திய தூதரகத்தோடு கதைக்க வேண்டிய எவ்வளவோ விடயங்கள் இருக்கின்ற போது இவ்வாறான விடயங்கள் ஏன் கதைக்கப்படுகின்றன, இதன் பின்னணியில் என்ன நிகழ்ச்சி நிரல் இருக்கின்றது என்கின்றதெல்லாம் தொடர்ச்சியாக இப்போது பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவ்வாறு பார்க்கின்ற போது இனிவரப்போகின்ற நாட்களில் என்ன இடம்பெறப் போகிறது, எவ்வாறான சந்தர்ப்பங்கள் இடம்பெறப் போகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்கின்ற எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில் இருக்கின்றது. இந்த தகவல்களும் ஆங்காங்கே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே இனிவரப் போகின்ற நாட்கள் எப்படி அமைய போகின்றது, எவ்வாறு அமைய போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். செவ்வந்தியிடமிருந்து கிடைக்கப்பெற்ற வீடியோக்களில் தமிழர் பகுதிகளிலும் பல வீடியோக்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வீடியோக்கள் எங்கெங்கு எடுக்கப்பட்டது, செவ்வந்தி செல்லுகிற இடங்களில் ஹெகல் பத்திரவிடம் தன்னுடைய பயணத்தை உறுதிப்படுத்துவதோடு தனது பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக தொடர்ச்சியாக வீடியோக்கள் அனுப்பி கொண்டிருந்திருக்கிறார். அவர் கிளிநொச்சி யாழ்ப்பாண வீடியோக்களும் அதில் இருப்பதாக கூறப்படுகிறது. யார் யார் சிக்கப் போகிறார்கள், எவ்வாறு சிக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்கின்ற தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.